வேலைக்காரி கிரகப்பிரவேசம் முடிந்து பெங்களூர் டாடா நகரில் உள்ள புது வீட்டுக்கு குடியேறியதும் சரஸ்வதிக்கு அதிகமான வேலைப்பளுவோல் மிகுந்த ஆயாசமாக இருந்தது. முதலில் ஒரு நல்ல வேலைக்காரியை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். வேலைக்காரி கிடைப்பது அவ்வளவு சுலபமல்ல. பல பேரிடம் சொல்லி வைத்தாள். அந்த பெரிய வீட்டில் ரிட்டையர்டான கணவர், கல்யாண வயதில் மகன் ராகுல் என மொத்தம் 3 பேர்தான். ராகுல் அமேசானில் வேலை பார்ப்பதால் அதன் தலைமையகம் சியாட்டில்தான் பாதி நாட்கள் இருப்பார். அன்று காலை ஒரு சிறுவன் அவள் வீட்டின் கதவை தட்டினான். சீக்கிரம் ஒரு காலிக் பில் பொருத்த வேண்டும் என்று நினைத்தபடி சரஸ்வதியின் கணவர் போய் கதவை திறந்தார். அந்த சிறுவன், சார், என் பேர் செந்தில். இந்த ஏரியாவுக்கு நான் தான் பேப்பர் போடுகிறேன். உங்கள் வீட்டுக்கும் போட்டுடலாமா என்றான். அது எப்படி என்னிடம் தமிழில் பேசுகிறாய்? உங்கள் வீட்டம்மா காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை பார்த்தேன். தமிழ்காரங்க தான் காலையில் வீட்டுக்கு கோலம் போடுவாங்க. கன்னடத்துக்காரங்க முதல் நாள் நைட்டே வாசல் தெளித்து கோலம் போட்டுருவாங்க. அவன் பதிலில் கன்வின்ஸ் ஆனவள், சரி, நாளை முதல் டைம்ஸ் போடு என்றார். தமிழில் யாருடனோ கணவர் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு அங்கு வந்த சரஸ்வதி அவனிடம், எனக்கு ஒரு நல்ல வேலைக்காரி வேண்டும், உதவி செய்ய முடியுமா என்றாள். அவன், மேடம், என் பெயர் செந்தில், ஊர் தர்மபுரி. என்னோட சித்தி பொண்ணு தர்மபுரியில் சின்ன 10 படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்குது. நாளைக்கு கூட்டியாரவா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளியில் சேர்த்துக்கங்க என்றான். சரஸ்வதி ஏளாரமான சந்தோஷத்துடன், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாப்பா என்றாள். மறுநாள் சொன்ன மாதிரியே அவளை கூட்டிகிட்டு வந்தான். சரஸ்வதி அவளை ஏற இறங்க பார்த்தாள். வயது 20 இருக்கும். களில் விட்ட பப்பாளி மாதிரி பளிச்சென்று வளப்பமாக இருந்தாள். வரிசையான பற்களில் அழகாக சிரித்தாள். உன் பேர் என்ன? ஆரஞ்சி. என்னதா ஆரஞ்சியா? அந்த ஆரஞ்சு 30ஆ? இல்லை மேடம், என் முழு பெயர் ஆர் ரஞ்சிதம். அதை தான் எல்லோரும் சுருக்கி ஆரஞ்சின்னு கூப்பிடுறாங்க. சிரித்தாள். ஒரு 2 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுங்கம்மா, அப்புறம் 4 நாள் பாருங்க, என்னை பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டி அனுப்பிச்சிருங்க. சரஸ்வதிக்கு அவளின் வெளிப்படையான பேச்சு மிகவும் பிடித்திருந்தது. கணவரை கூப்பிட்டு ஆரஞ்சியை காமித்தாள். அவள் கணவர் தன் பங்குக்கு, என்ன படிச்சிருக்க, கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார். இன்னும் ஆகலை சார், 10ஆம் படிச்சிருக்கேன். 4 பெட்ரூம்களுடன் வீடு பெரியது என்பதால் சரஸ்வதி விலாவரியாக அவளது தினசரி வாரம் 2 நாள், வாரம் 1 நாள் வேலையை விவரித்தாள். அதன்படி தினமும் காலையில் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும், வீடு பெருக்கி 10 பாத்திரம் தேய்த்து துணிகளை துவைக்க வேண்டும். வாரம் 2 முறை, அதாவது செவ்வாய் வெள்ளி வீடு மெழுக வேண்டும். வாரம் 1 முறை ஞாயிற்றுக்கிழமை மின்விசிறிகள், ஜன்னல் மற்றும் கதவுகளை சுத்தமாக துடைக்க வேண்டும். சம்பளம் மாதம் 5000. 3 வேளை சாப்பாடு, டிஃபன், காஃபி, உடுத்த நல்ல துணிமணிகள், வீட்டில் டெரஸ் ரூமில் தங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. சம்பளத்தை சேர்த்து வைத்து தர்மபுரியில் உள்ள அம்மாவுக்கு அனுப்பலாம் என்பதால் ஆரஞ்சி சந்தோஷத்துடன் ஒப்புக்கொண்டாள். செந்தில் விடைபெற்று கொண்டான். ஆரஞ்சி 2 நாளையே வேலையை கற்றுக்கொண்டாள். சுறுசுறுப்புடன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். சரஸ்வதிக்கு அவளின் வெள்ளந்தையான பேச்சும் சிரிப்பும் வேலை செய்யும் பாங்கும் மிகவும் பிடித்துவிட்டது. தனக்கு ஒரு நல்ல வேலைக்காரி நிரந்தரமாக, அதுவும் தன் சொந்த வீட்டில் அமைந்ததை எண்ணி பெருமை கொண்டாள். ஆரஞ்சியை தன் மகளைப் போல பார்த்து கொண்டாள். எல்லாம் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. 6 மாதங்கள் சென்றன. சரஸ்வதிக்கு முதலாக ஆரஞ்சின் மேல் ஒரு சின்ன சந்தேகம் உழைத்தது. ஆம், அவள் தன் படுக்கையில் வைத்திருந்த ஒரு 10 ரூபாய் தாளை காணவில்லை. ஆனால் அதை அவள் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. 1 வாரம் கழித்து அவள் கணவர் டேபிளின் மேல் வைத்திருந்த 20 ரூபாய் நோட்டை நீ பார்த்தாயா என்றார். இப்படியாக அவ்வப்போது உதிரியாக வீட்டினுள் போட்டு வைத்திருந்த ரூபாய் நோட்டுகள் காணாமல் போயின. இது இப்படி வளரவிட்டால் நாளைக்கே ஒரு பெரிய திருட்டு நடந்து போலீஸ் கேஸ் ஆகிவிடலாம் என்பதால் ஆரஞ்சு மீது ஏற்பட்ட தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடிவு செய்தால் அன்று ஞாயிற்றுக்கிழமை தன் கணவரிடம் சென்று அவ்வப்போது ரூபாய் நோட்டுகள் காணாமல் போய்வதையும் தனக்கு ஆரஞ்சு மீதுதான் சந்தேகம் என்று சொன்னான். நாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் அவளை சேர்த்தது தவறு. இன்னைக்கு ஒரு 50 ரூபா நோட்டை என் லேப்டாப்பின் மேல் போட்டு வை. அது காணாமல் போனால் இன்றைக்கே அவளை தர்மபுரிக்கு துரத்தி விட்டுடு.
இருவரும் வேண்டுமென்றே ஒரு 50 ரூபாய் நோட்டை அவள் கண்ணில் படும்படி லேப்டாப்பின் மீது வைத்தனர். ஆரஞ்சி தன் தினசரி வேலையை முடித்துவிட்டு டெரஸ் ரூமுக்கு சென்று சற்று ஓய்வெடுத்தாள். சரஸ்வதி ஓடி சென்று லேப்டாப்பின் மீது பார்த்தால் அங்கு வைக்கப்பட்டிருந்த 50 ரூபாய் நோட்டை காணவில்லை. சரஸ்வதியின் கணவர் பதட்டத்துடன், நம்ம வீட்டு வேலைக்காரி ஒரு திருடி தர்மபுரியிலிருந்து ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாள். நீ அவளை சாயங்காலம் கோவிலுக்கு கூட்டிட்டு போ. நான் டெரஸில் அவள் ரூமுக்கு சென்று என்னென்ன ஒளித்து வைத்திருக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்றார். அதன்படி சரஸ்வதி ஆரஞ்சியை அருகில் உள்ள கோயிலுக்கு அழைத்து சென்றார். அவள் கணவர் ஆரஞ்சி டெரஸ் ரூமிற்கு சென்று பரபரப்புடன் ஆராய்ந்தார். ஒரு கிழிந்த பரிசில் தனக்கு 6 மாதங்களாக கொடுக்கப்பட்ட சம்பள பணம் 30,000 அப்படியே வைத்திருந்தாள் ஆரஞ்சி. வேறு ஒன்று கிடைக்கவில்லை. ஏமாற்றத்துடன் தன் அறைக்கு திரும்பி வந்தார். கோவிலுக்கு சென்று திரும்பிய சரஸ்வதியிடம் அவள் ரூமில் ஒன்று தேரவில்லை என்று சொன்னார். சரி விடுங்க, நானே அவளிடம் நேரில் கேட்டு விடுகிறேன். நம் சந்தேகம் உறுதியானால் அவளை இன்றை வீட்டை விட்டு விரட்டி விடலாம். முன் அறையில் டிவி பார்த்து கொண்டதில்லை. ஆரஞ்சி, இங்கே வா என்று கூப்பிட்டாள். அவள் ஓடி வந்து என்னம்மா என்றாள். ஐயா ரூம் லேப்டாப் மேலே 50 ரூபாய் வைத்திருந்தேன், நீ பார்த்தாயா? ஆமாம்மா, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வேணுமா? என்னது, எடுத்து வச்சியா? எங்க இப்போ காமி. ஆரஞ்சி விறுவிறுன்னு சரஸ்வதியின் ரூமுக்கு சென்று அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் 2வது இழுப்பறையை திறந்து காமித்தாள். உள்ளே பார்த்த சரஸ்வதிக்கு ஏராளமான 10 ரூபாய் நோட்டுகளும் சில 20 ரூபாய்களும் ஒரு 50 ரூபாய் நோட்டும் ஒரு 100 ரூபாய் நோட்டும் டாலரின் ஒரு நோட்டும் தெரிந்தன. நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்து இங்கே வச்ச? உடனே எங்களிடம் பணத்தை கொடுக்க வேண்டியது தானே? உண்மைதாம்மா. ஆனால் நான் வீடு பெருக்கும் போது நீங்கள் தினமும் காலையில் கோவிலுக்கு போயிருங்க. நம்ம ஐயா தினமும் காலையில் லேப்டாப்லேயே மூழ்கி கிடப்பார். அவரை நான் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நிறைய தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதான் கிடைத்த பணத்தை உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போட்டு வச்சேன். சரி, அந்த 100 ரூபாய் நோட்டு டாலர் நோட்டு எப்படி வந்தது? போன வாரம் நம்ம சின்ன ஐயாவோட சட்டையை துவைக்கும் போது அவள் சட்டைப்பையில் இருந்துச்சு. அதை தான் எடுத்து வச்சேன். நம்ம வீடு பெரிய வீடு, புது வீடு வேற, அடிக்கடி ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் போக வேற இருக்கிற வீடுமா. பணத்தை கண்ட கண்ட இடங்களில் போட்டு வச்சா அவங்க மனசு கேட்டுடும். நாம தான் கவனமாக இருக்கணும். தன்னை சந்தேகப்படுறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அவளின் வெள்ளந்தையான பதில்களை கேட்டு சரஸ்வதியின் கணவர் நிலை குலைந்தாள். சரஸ்வதிக்கு கண்களில் நீர் முற்றியது. ஆரஞ்சியை வாஞ்சை பொங்க கட்டி அணைத்து, ஒரு தப்பும் இல்லடி என் ராஜாத்தி என்றால் குரல் தழுதழுத்தது. ஒரு நல்ல பெண்ணை எவ்வளோ ஈனத்தனமாக எடை போட்டு விட்டோம் என்று சரஸ்வதியின் கணவர் கோணி குறுகி போனார். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.